ஹலோ ஃபார்மர்ஸ், நீங்கள் நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லிகை செடிக்கு தண்ணி பாய்க்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மல்லிகை செடி பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு வருஷம் மல்லிகை செடி தான். இந்த செடி பார்த்திங்கன்னா இப்போ ரொம்பவே வெயிலில் ரொம்பவே வாடி இருக்குது. எதனாலனா இதுக்கு தண்ணி விட்டு 2 நாள் ஆகிட்டு, எல்லா செடிக்குமே தண்ணி விட்டு 2 நாள் ஆகிட்டு. ஆனால் 2 நாளைக்கு ஒரு தடவை நம்ம தண்ணி விடும்போது எதனால் இப்படி ஆகுதுன்னா, நம்ம காலையில் நேரத்தில் தண்ணி விடணும். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, உச்சி வெயில் நேரம் ஆனதுனால இப்படி வாடுது. ஆனால் நம்ம தண்ணி பாய்க்கிறது பகலில் இல்லாமல் இரவு நேரத்தில் பாய்ச்சா ஈரம் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் மல்லிகை செடியை பொறுத்தவரை நம்ம இரவு நேரத்தில் பாய்க்கிறத காட்டிலும் பகல் நேரம் தான் ஈரப்பதம் அதிகமாக இருக்கணும். எதனால் அப்படின்னா, மல்லிகை செடிக்கு சாதாரணமாகவே வெக்க அதிகமாக தாக்கும். ஒரு 40 டிகிரி அந்த மாதிரி வெயில் அடிக்கும் போதெல்லாம் தரையில் மண்ணில் படுற மாதிரி இருக்கக்கூடிய கொப்புகள்லாம் இலை பழுக்கும். அதேமாதிரி இலைகள்லாம் கருகக்கூடும். இது இல்லாமலும் மல்லிகை செடியில் பிரதானமாக ஏற்படக்கூடிய பேன் தாக்குதல், அதாவது செம்பேன் தாக்குதல் இந்த மாதிரி வெயில் அதிகமாக இருக்கிற பட்சத்துலேயும் பகல் நேரத்தில் செடிக்கு கிடைக்க வேண்டிய ஈரப்பதமும் தண்ணியும் கிடைக்காத நேரத்துலையும் தான் ஈஸியாக அட்டாக் ஆகும். அதை நம்ம தடுக்கிறதுக்கும் இந்த மாதிரி பகல் நேரத்தில் தண்ணி பாய்ச்சோம்னா பேன்கள் தாக்குதல் ஏற்படாமல் இருக்கும். எதனாலனா, இந்த மாதிரி பகல் நேரத்தில் நம்ம தண்ணி விடும்போது செடிக்கு உணரக்கூடிய வெப்பநிலையை நம்மளால் குறைக்க முடியும். எதனாலனா, இப்போ சாதாரணமாக வெயில் அடிக்கும் போதே ஒரு 38 டிகிரி வெயில் அடிக்குதுன்னா ஹியூமன்ஸுக்கு ஃபீல்ஸ் லைக், அதாவது உணரக்கூடிய வெப்பநிலை 42 டிகிரி 43 டிகிரி வரை இருக்கக்கூடும். அப்படி இருக்கும்போது சோர்வு ஏற்படும். அந்த மாதிரியே தான் பயிர்களுக்கும். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இந்த மல்லியில் நம்ம எதை வச்சு சொல்கிறோன்னா, இந்த தரை இந்த மாதிரி காஞ்சி இருந்துச்சு அப்படின்னா வெயிலில் இந்த வெக்கப்படும் போது மண்ணும் கொதித்து அதிலிருந்து வரக்கூடிய அந்த ஆவி செடியும் ரொம்பவே சேதப்படுத்தும், பேர்ன் பண்ணும். இப்படி இல்லாமல் நம்ம பகல் நேரத்தில் தண்ணி விடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, மண் ஃபுல்லாகவே ஈரமாயிரும். இந்த மண் ஈரமாகிறதுனால வெயில் அதிகமாக அடிக்கும்போது இந்த ஈரப்பதம் தான் நீராவி ஆகும். அப்படி ஆகும்போது நமக்கு இந்த காஞ்ச மணல் கொதிக்கிறதுக்கும் இந்த ஈர மணல் கொதிக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது நம்ம சொன்ன மாதிரியே எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் ஒரு 40 டிகிரி வெயில் அடிக்கும்போது தரை காஞ்சிருக்குது அப்படின்னா செடிக்கு உணரக்கூடிய வெப்பநிலை ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இதுவே ஈரமாக இருந்துச்சு அப்படின்னா செடிக்கு உணரக்கூடிய வெப்பநிலை கம்மியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது பயிர் சேதம் ஏற்படாது, பேன் தாக்குதல் இந்த மாதிரி எதுவுமே ஏற்படாது. ஸோ முடிஞ்ச அளவு எந்த ஒரு பயிருக்கு தண்ணி பாய்ச்சினாலுமே பகல் நேரத்தில் பாய்க்கிறது பெஸ்ட்டு. அதனால வெயில் அதிகமாக அடிக்கும்போது தான் செடிக்கு ஈரப்பதம் அதிகமாக தேவைப்படும். அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி பேன்கள் தாக்குதல் அதிகமாக ஏற்படக்கூடிய எந்த ஒரு பயிராக இருந்தாலும் சரி, கத்திரி பயிராக இருந்தாலும் சரி, வெண்டை பயிராக இருந்தாலும் சரி, பச்சை மிளகாய் பயிர், மல்லிகை பயிர், இந்த மாதிரி எது இருந்தாலும் சரி, பேன் தாக்குதல் அதிகமாக ஏற்படக்கூடிய பயிருக்கு பகல் நேரத்தில் தண்ணி பாய்க்கிறது மூலயமா பேன்கள் தாக்குதல் ஏற்படாத அளவுக்கு நம்ம பயிரை பார்த்துக்க முடியும். இதேமாதிரி நம்ம போடுற எல்லா வீடியோவும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.